அன்பின் சகோதர சகோதரிகளே, உங்களை அன்போடு இயேசுவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். துனாமிஸ் எழுப்புதல் ஊழியங்களின் சார்பில் ஆன்லைன் மூலம் இந்த வார்த்தைகளை உங்களுக்கு கொண்டு வருவதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, கடவுளுடைய படைப்பில் நீங்களும் நானும் மிக 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 முக்கியத்துவம் வாய்ந்தவர்கள். நம்முடைய படைப்பின் மேன்மையை அறியும் அறிவு நமக்கு தேவை. மிருகங்களை, பறவைகளை, ஊரும் பிராணிகளை, கோடிக்கணக்கான ஜீவராசிகளை கடவுள் படைத்திருக்கிறார். எல்லா படைப்பிற்கும் மகுடமாக ஒரு மேலான படைப்பாகத்தான் மனிதனையும் மனுஷியையும் படைத்தார். அற்புதமான முறையில் நமது சாயலாக, நமது ரூபத்தின்படி மனிதனை உண்டாக்குவோமாக என்று சொல்லி ஆதாமை மனிதனை உண்டாக்கினார். அந்த மனிதனுடைய எலும்பிலிருந்து ஏவாளை படைத்தார். இருவரையும் ஒரே மாம்சமாக சிருஷ்டித்து அவர்களை ஏதேன் என்ற தோட்டத்தில் கொண்டு வந்து குடியமர்த்தினார். ஏதேன் என்றால் மகிழ்ச்சி நிறைந்த வீடு, மகிழ்ச்சியின் வாழ்வு, பேரின்பம் தருகிற ஒரு இடம். அப்படி என்றால் மனித வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்திய நோக்கமே என்ன தெரியுமா? பேரின்பமாய் வாழ்வதற்கு, ஆனந்தமாய் வாழ்வதற்கு, மிக சிறந்த வாழ்வை வாழ்வதற்கு, மிக உன்னத வாழ்வை வாழ்வதற்கு இந்த மனித வாழ்க்கையை தேவன் ஏற்படுத்தியிருக்கிறார். இந்த படைப்பு அற்புதமானது. ஆதாம் ஏவாள் கடவுளை எதிர்த்து கர்த்தரை நம்பாம, கர்த்தரை விசுவாசிக்காம பாவம் செய்த பிறகு இந்த உலகத்துக்குள்ளே மரணம் வந்தது, சாபம் வந்தது, வியாதி வந்தது. எல்லா சீர்கேடுகளும் இந்த உலகத்தை வந்து கெடுத்து குட்டிச்சுவராக்கி வைத்து விட்டது. ஆனால் ஆதாம் ஏவாள் பாவம் செய்யாமல் இருந்த அந்த ஏதேன் தோட்ட வாழ்வை இன்றைக்கும் இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்க வல்லவராய் இருக்கின்றார். அந்த மகிழ்ச்சிகரமான வாழ்வு, சந்தோஷமான சமாதானமான வாழ்வு, அந்த ஏதேன் தோட்டத்தின் வாழ்வுக்குள்ளே ஆதாமும் ஏவாளும் தன்னை படைத்த தெய்வத்தை அப்பா அம்மாவாக மதித்து நேசித்து ஆராதனை செய்து வந்தார்கள். அதே போல இன்றைக்கும் நம்முடைய பரமபிதா நமக்கு அப்பாவாக இருக்கிறார், அம்மாவாக இருக்கிறார். உடன் பிறந்த சகோதரன், சிநேகிதன், நண்பன், உறவினராக இயேசு இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கின்றார். இப்படிப்பட்டதான இந்த மேலான வாழ்க்கைக்குள் பிரவேசித்திருக்கிற நீங்கள் தேவனை மட்டும் வாழ்க்கையின் முதலிடத்தில் வைக்க பழகுங்கள். ஆதியாகமம் 1:1 சொல்லுகிறது, ஆதியிலே தேவன். ஆதியிலே அரசியல் என்று வரல, ஆதியிலே ஆலயம் என்று வரல, ஆதியிலே ஜெபம் என்று வரல, ஆதியிலே தேவன். தேவன்தான் துவக்கம், தேவன்தான் முடிவு. தேவனை முதலாவது வாழ்க்கையில் யார் வைக்கிறார்களோ அவர்கள் அசைக்கப்படுவது இல்லை. தேவனை முதலாவது வைத்துவிட்டால், இந்த ஆதியில் தேவன் என்பதை உங்களுக்கு முதலிடத்தில் வைத்துவிட்டால், யோவான் 1:1 ஆதியிலே வார்த்தை என்பது வந்துவிடும். ஆதியிலே தேவன் என்றால் ஆதியிலே வார்த்தை. வார்த்தை என்றால் என்ன அர்த்தம்? தேவன் என்னை பற்றி என்ன சொல்லி இருக்கிறாரோ அதுதான் என்னை குறித்த காரியம். அந்த மனப்பான்மை நம்முடைய இருதயத்தை வந்து பற்றி பிடிக்க வேண்டும். அன்பு சகோதர சகோதரிகளே, ஆதியிலே தேவன், ஆதியிலே வார்த்தையாக உங்களை சந்திக்கிறார். இத்தனை வருட காலங்கள் உங்கள் வாழ்க்கை வீணாய் போனதற்கே காரணம் மனித வார்த்தையை நீங்கள் நம்பினது தான் காரணம். சாத்தானுடைய வார்த்தையை நம்பினது தான் காரணம். தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்பினால் அதை போல வளமான வாழ்வு, செழிப்பான வாழ்வு, வெற்றிகரமான வாழ்வு
எதுவுமே இல்லை. வார்த்தையை நம்பி வாழுவோம். இயேசுவின் நாமத்தில் ஜெயம் எடுப்போம். அன்பின் ஆண்டவரே, எங்களை படைத்த நோக்கத்தை நாங்கள் புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்தோம். ஒரு மேன்மையான படைப்பிலே எங்களை வைத்திருக்கிறேன். உயர்ந்த படைப்பிலே எங்களை வைத்திருக்கிறேன். உன்னத படைப்பிலே எங்களை வைத்திருக்கிறீர். உன்னதமானவரின் மறைவில் சர்வ வல்லவருடைய நிலையில் நாங்கள் தங்கியிருக்கிறோம். இந்த பாக்கியத்துக்குள்ளாய் இந்த பிள்ளைகளை நடத்தி ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you.